காண வேண்டும். உங்கள் இதழில் எவ்வளவு வேதனைப்படும். நெரிசலின் திருவிழாவில் எனது பிரிவையே கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போது உயர்குலைந்து பேரிட்டு பார்க்க முடியாத அன்னையின் மறையன்னையின் இல்லையோ விரிவாக்க முடியாத வேதனையின் உச்சகட்டம். தன் தாய்மை உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத சோக பிம்பமாய் அந்த தாய் பெண்களோ பேறு பெற்றவரானாலும் மானிட பிறப்பில் அவளுடைய இதயமும் ஒரு தாயின் இதயம்தானே. அந்த தாயின் இதயமும் துடித்தது. அந்த இதயத்தின் ஒலி இறை இயேசுவுக்கும் கேட்டுக்கொண்டிருந்தது. சிந்தனை: நம்முடைய இதயம் துடிக்கும் சத்தம் கூட எங்கோ வெளியில் கேட்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நமக்குள் இறை சக்தி உறைந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் அடையாளம்தான் இதய துடிப்புகள். இந்த இறைவன் வாழ்க்கைக்கு உயிரோட்டம் கொடுக்கிறது. இதை உணராத நம்முடைய இதயம் உலக காரியங்களால் இறைமகனாக வடிவெடுத்தவரை சாவுக்கு தீர்ப்பளிக்கும் அவமானம் அரங்கேறி இருக்கிறது. பதவி ஆசையில் பரிதவித்த பிலாத்து தீர்ப்பு மண்டபத்தில் தீர்க்கமாக இயேசுவின் இரத்தத்தில் தனக்கு பங்கில்லை என்று கை கழுவியதால் சிலுவை மரணத்திற்கு இயேசுவை கையளித்திருக்கிறார்கள். எழுதக்கூடாத சாசனம் எழுதப்படுகிறது. யாரையும் தீர்ப்பிடாதே என்று சொன்னவரை தீர்ப்பிடுகிறார்கள். இயேசுவின் தியாக வாழ்வின் முதல் அரங்கேற்றம் இதோ. கிறிஸ்துவும் அப்படியே. கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், இறந்தார். இப்போது கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். அவருக்கு தெரியாத அவரின் என்பதால் தான் இன்றும்
நாம் நம்மிடையே வாழ்ந்த இறந்தவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். ஆம், உண்மைதான். நாம் இயேசுவை அடக்கம் செய்துவிட்ட பிறகு சீடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஜெபம்தானே. கடவுளை உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே பேரான மகனை அடிக்கும் அளவுக்கு கடவுளை உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆகவே அதிலே நாம அவமானத்தையும் பாடுகளையும் துன்பத்தையும் பார்க்காமல் கடவுளின் அன்பை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சுமந்து வந்த அந்த சிலுவை எதற்காக? ஏன் இந்த சிலுவை, ஏன் இந்த பாடுகள்? எல்லாத்துக்கும் முதல் காரணம், ஒரே காரணம், கடவுள் நம்மீது கொண்ட அளவில்லாத அன்பு. இயேசு நமக்கு அந்த அன்பை வெளிப்படுத்த மிக மிக கொடிய அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை காட்டுகிறார். அவங்களுக்கு முன்னாடியே ஒரு சொல்லியிருப்பேன், பசங்கள்கிட்ட கேட்போம், ஏதாவது உனக்கு எவ்வளோ தூரம் அன்பு செய்கிற? கொஞ்சமா 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 இப்படியே வச்சுக்கிட்டே போனா அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது, இதுக்கு மேலே ஏறாது. அப்போ கடவுள் எந்த அளவுக்கு நம்ம அன்பு செய்தார் என்றால், அந்த சிலுவையிலே தம்முடைய கரங்களை விரித்து அந்த அளவுக்கு தொங்கி அந்த பாடுகள் நினைச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப இருக்கின்றார் என்றால் நாம் அந்த அன்பை உணர்ந்திருக்கிறோமா? சும்மா இயேசுநாதரெல்லாம் கஷ்டப்பட்டார், பாடுபட்டார், இறந்தார், அது ரைட்டு. அது எதற்காக? நம்ம மேல் வைத்த அன்பிற்காக. நாம் என்ன செய்யறோம்? அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில வர துன்பங்களை என்ன செய்யறோம்? உடனே ஒருத்தனை வச்சு வேண்டிக்கிறோம், வேளாங்கண்ணிக்கு நடந்து போறோம், ஏதாவது கஷ்டம் நீங்கணும். ஆனா மீட்பை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாமும் அதற்காக உழைக்க வேண்டும். இயேசு மட்டும் பாடுபட்டு தூங்கிட்டு போயிட்டா போதாது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை, சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால் சொல்ல வேண்டும். அப்ப என்னது, ஐயோ எவ்வளவு கடுமையா இருக்குது, எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லாம, கடவுள் என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் நான் உணர்கிறேன். மாந்திரம் அன்பு செய்யறார், அதுக்கு மேல கை விரிக்க முடியாது, பின்னாடி போவது, அவ்வளவுதான் சிலுவை. அந்த அளவுக்கு, அந்த சிலுவையில் தொங்கும் அளவுக்கு அவர் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்புக்காகத்தான் அவர் உயிரை கொடுத்தார். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர் சாவதற்கு ஒரே காரணம், நம்முடைய பாவங்களை அவர் மேல் சுமந்து கொண்டு அந்த அடைந்து விட்டார். ஆகவே அந்த சிலுவை நமக்கு மீட்பின் சின்னம் சொல்றோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குறதுனால நாம புனிதர்கள் ஆயிட்டோம். அதனால அந்த இயேசுவை இந்த சிலுவையில் பார்க்கும் போதெல்லாம் அது நமக்கு ஒரு ஆகவே அந்த அன்பை நாம் கடவுளுக்கு, கடவுளின் இவ்வளவு தூரம் அன்பு செய்திருக்கிறார், ஒரே பேரான சுமந்து சென்று கொடிய சாவுக்கு உள்ளாக்கினார், அந்த அளவுக்கு அன்பு செய்தார். ஆகவே நாமும் கடவுளுக்கு எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் நினைச்சு பார்ப்போம். வெறும் கண்ணீர் சிந்ததோட இந்த வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பாதை அல்லது திருப்பயணம் அல்லது செய்யறதோட முடிச்சிடுறோமா? அல்லது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிறுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால் சென்று இயேசுவின் பாடல்களோடு நம்மை இணைக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த புனித வெளி நமக்கு கூறுகின்ற செய்தி. நாம் நம்முடைய வாழ்க்கையை எல்லா இன்பங்கள், துன்பங்கள், சோதனைகள், கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தோடும் சேர்ந்து இயேசுவோடு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவத்தை, நாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்யறதில்லை, அதை பார்த்து கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. இயேசுவின் பாடுகளோடு சேர்த்து ஒப்புக்கிறதுனால இயேசுவின் பாடுகளை பார்த்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்மை முற்றிலும் நாம் ஒவ்வொரு நாளும் கட்டிக் கொடுக்கின்ற பாவங்களை தூய்மைப்படுத்தி நம்மை புனிதப்படுத்துகிறார், நம்முடைய அன்பில் இணைத்துக் கொள்கிறார். ஆகவே இதை நாம் மனத்தில் கொண்டவர்களாக இன்று நான் இந்த கல்வாரி மலையிலிருந்து செல்வோம். ஆண்டவர் இயேசு என் மேல் வைத்த அன்பிற்காக இந்த சிலுவையிலே உயிரை கொடுத்தார். நான் அவர் மேல் உள்ள அன்பிற்காக என்ன செய்கிறேன்? என்னை நேசிக்கின்றாயா அப்படின்னு ஒரு பாட்டுலாம் பாடணும். என்னை நேசிக்கின்றாய், கடைசியில நான் உன்னை நேசிக்கிறேன் வந்து கடைசியில இல்ல, நீ உன் பாடுகளை பார்த்த பிற்பாடு நான் உண்மை நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் அப்படின்னு கடைசியில பாட்டு முடியும் போது அப்படி வரும். அப்ப நாம் இப்போது இயேசுவை பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக வருந்தி நம்முடைய பாவங்களோடு சேர்ந்து பாடுகளோடு அவருடைய பாடுகளோடு சேர்த்து நினைத்து ஒப்பு கொடுத்து
புனிதமடைந்து ஆண்டவரின் அன்பிலே இணைந்து வாழ செல்வோம். கடவுளிலிருந்து நமக்கு இயேசு கொண்ட அன்பு இன்று நம்மிடங்களில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய அண்டை அயலாரில் வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு அங்கு வெளிப்படவில்லை என்றால் இயேசுவின் இறப்பு நமக்கு ஒரு வேஸ்ட். ஆகவே இயேசு நமக்காக இறந்தார் என்றால், நம்மை அன்பு செய்தார் என்றால், நமக்காக ரத்தம் சிந்தி பாடுகள் பட்டார் என்றால், அதனுடைய பலன் நாம் இன்று நம்முடைய வாழ்வை அதே போன்று மற்றவர்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிறரோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும். இந்த செய்தியோடு நாம் ஆண்டவரின் இந்த சிறுவை மலையிலிருந்து செல்வோம். இன்று மதியம் 3 மணிக்கு சிறுவையில் சிறுவை பாடுகள். எங்கள் தந்தையே, உமது பெயர் தீர்ந்தென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் விடுத்தரலாம். ஆமென். அருளிந்த நபியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களோடு ஆசை பெற்றவர் நீரே. திருவெற்றியாக இயேசு ஆசை பெற்றவரே. தந்தைக்கு மகனும் தூய ஆவியாருக்கு மாற்றி உண்டாவதாக. கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையாளர் மன்றாடுவோம். அந்த அன்பை எங்களில் பகிர்ந்து வாழ வரம் தர எங்களுக்கு எங்கள் மீது இறங்குவீராக. ஆமென். அந்த என் தந்தையின் அளவில்லாத அன்பை எங்கள் மீது வெளிப்படுத்தி, அந்த அன்பின் காரணமாக சிலுவையில் உன் கைகளை விரித்து பாடுவிட்டேன். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எங்களுக்கு காட்டிய அந்த அன்பை நாங்கள் ஆழமாக, இன்னும் அதிக ஆழமாக உணர்ந்து கொள்ளவும், அதை வாழ்ந்து காட்ட வரம் தருவீராக. ஆமென். தூய ஆவியாகிய இறைவன் தந்தையிடமிருந்து தந்தை மகனிடமிருந்து புறப்பட்டு வரும் ஆவியானவர் எங்களுக்கு இந்த அன்பை, நிறைய அன்பை வாழ்ந்து காட்ட தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி காத்துள்வாராக. ஆமென்.